இப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் ரொம்பவே சர்ப்ரைஸா இருந்தது. அந்த எக்ஸைட்மெண்டோடயே நாங்க ஜவ்வாது மலையில இருந்து கிளம்பி போயம்பள்ளி தண்டால இருக்கிற லம்பாடிகளை பாக்கிறதுக்காக போனோம். இந்த மலை கிராமங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரத்யேகமான ஆட்ட கலைகள் இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மலை கிராமத்துல அந்த மலைஜாதி பெண்கள் இருக்காங்க, இந்த லம்பாடி பெண்கள் அவங்கள சொல்றாங்க. வண்ண வண்ண உடைகள் பேட்ச் பேட்சா போட்டுருக்கும். இவங்களுக்கு எங்கடா டெய்லரை பிடிக்கிறாங்க, இவங்க எப்படி அதை தைக்கிறாங்கன்னு எனக்கு தோணும். அப்படியே சகப்பு, நீலம், மஞ்சள்னு பேட்ச் போட்ட உடைகளோட அந்த பெண்கள் அப்படி மலையிலிருந்து இறங்கி வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா தேவதைகள்லாம் என்ன, அவங்க கிட்ட கால் தூசி கூட வர முடியாது. அவ்வளவு அழகா காதுல பெரிய பெரிய பம்பாடம் போட்டுனா அப்படியே இறங்கி வருவாங்க. இவங்க கோல் வச்சுக்கிட்டு அவங்களுடைய லம்பாடி ஆட்டம்னு ஒண்ணு ஆடுவாங்க. 4 மணி நேரம் அந்த கிராமங்கள்ல அந்த தெருக்கள்ல அவங்க கத்துக்கணும். தண்டானா லம்பாடிகளோட மொழியில ஊர்னு அர்த்தம். சின்ன தண்டா, பெரிய தண்டா, ஊர்நாயக்கன் தண்டான்னு முடியக்கூடிய எல்லா ஊர்களுமே லம்பாடிகள் வாழ்ற இடம் தான். அப்படிதான் திருவண்ணாமலையில இருக்கிற போயம்பள்ளி தண்டாலையும் லம்பாடிகள் இருக்காங்க. லம்பாடி ஆட்டம்ன்ற வார்த்தையே ஒரு மயக்கத்தை கொடுத்துச்சுன்னா, பவா லம்பாடி ஆட்டத்தை பத்தி சொன்னது ஏதோ ஒரு தேவதை கதை மாதிரி இருந்தது. இது எல்லாம் சேர்ந்து லம்பாடி ஆட்டத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. நங்காரா, ஜாஞ்ச், தாலி, வாஸ்லி இதெல்லாம் யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. முரசுமா இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் நங்காரான்னு சொல்றாங்க. ஜாஞ்சுங்கிறது சைட்ல சில்னஸ்க்காக உள்ளது. தாலிங்கிறது ஒரு வெண்கல தட்டுல மேல அடிக்கிறது தான் தாலின்னு சொல்றாங்க. அவங்களுடைய டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருந்தது. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ், அந்த கலர்ஃபுல் எல்லாமே சேர்த்து ஏதோ ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீலை தான் கொடுத்தது. வானத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் இறங்கி வந்து ஆடுறதுதான் லம்பாடி ஆட்டம்னு பவா ஏன் சொன்னாருன்னு அந்த ஆட்டத்தை பார்க்கும்போது தான் புரிஞ்சது. பாவாடை, ஜாக்கெட்டு, முக்காடா பயன்படுத்துற ஒரு தாவணி, அதோட வயிற்று பகுதியை மறைக்கிற மாதிரி ஜரிகை வேலைப்பாடோட இருக்கிற ஒரு துணின்னு இது எல்லாம் சேர்ந்துதான் அவங்களோட பாரம்பரிய ஆடை அமைஞ்சிருக்கு. முக்காடா தலையை வச்சிருக்கிற தாவணிய குங்குட்டோன்னு சொல்றாங்க. இந்த தாவணியில சேர்த்திருக்கிற மணியையும் ஜரிகைகளையும் இவங்க தன்னோட கைகளாலேயே தைச்சு தயாரிக்கிறாங்க. இடுப்பு பகுதியில் அணிஞ்சிருக்கிற அலங்கரிக்கப்பட்ட துணியை சாட்டியான்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜாக்கெட்டை காத்தோலி பேட்டியானும், லேப்போன்னு பாவாடையையும், மூக்குத்திய பூரியான்னு சொல்றாங்க. இவங்க மராத்தியும் குஜராத்தி மொழியும் கலந்த மாதிரி இருக்கிற கோரேர்ன்ற ஒரு மொழியில தான் பேசுறாங்க. மராட்டியால இருக்கக்கூடிய சத்தாரான்ற பகுதியிலிருந்து தெற்கு பகுதியில வந்து குடியேறி இருக்காங்க. விவசாயம், கைத்தொழில், கூலி வேலைன்னு சின்ன சின்ன வேலையில தங்களை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. வட்டமா நின்னு கைகளை மேல தூக்கி அவங்க ஆடுறாங்க. அவங்களோட நடன அசைவு ரொம்ப மென்மையா பாக்குறதுக்கே அவ்வளவு ரம்யமா இருந்தது.
தங்களோட தாய்மொழியில பாடலை பாடிக்கிட்டே கதையாவும் அந்த ஆட்டத்தை நடத்துறாங்க. பெண்கள் ஆடிக்கிட்டே வந்து முரசு மாதிரியான அந்த இசைக்கருவியை தூக்கிட்டு ஓட முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில யார் ஜெயிக்கிறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டியே நடக்குது. அந்த போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு தோக்குறவங்க பணம் கொடுக்கறாங்க. இசையும் பாட்டும் லம்பாடிகளோட வாழ்க்கையோட ஒன்னாவே கலந்துருக்கு. அவங்க போட்டிருந்த பாரம்பரியமான உடை, அவங்க ஆடின டான்ஸ், அவங்க இருந்த ஊருன்னு எல்லாமே சேர்ந்து ஏதோ ஒரு நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு ஃபீலை தான் கொடுத்தது. நான் சாப்பிடுறது டீ தான்.